ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ரெயின்போ ஷேல் ஃப்ளவர் சீக்வன்ஸ் பாருங்கள். நான் வந்து மிரர் ஷேப்பில் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். கிறிஸ்டல் பீட் 2 mm கோல்டன் பீட், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இதுக்கு எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து எடுத்துக்குங்க. இந்த எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து நீடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 5 பெட்டர்லேயே நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பீட் ஒர்க் வந்து பண்ணணும். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்ததுனால நான் வந்து இப்போ டேரெக்டாக வந்து இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த 5 பெட்டர்லேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பீட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே மேலே என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ரெயின்போ ஷெல் வந்து ஆட் பண்ணுங்க. இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான், இது என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து இதை மாடலாக வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து அழகாக க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய ப்ளவுஸில் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து இதை சுற்றி ஃப்ளவர் சுற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா அது வந்து உங்களுக்கு வந்து நகரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் ரெயின்போ ஷெல் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் தெரியுதாப்புல நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த பீட் ஒர்க் கொஞ்சம் தெரியட்டும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பீடும் அழகாக நல்லா தெரியுது. இப்போ இந்த கிறிஸ்டல் பீடு இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த பெட்டல் ஒரு மிடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதில் நீடில் வந்து அடியிலேருந்து எடுத்துட்டு இந்த கிறிஸ்டல் பீடை வந்து நீங்கள் இப்படி வைக்கக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறா போல் நீங்கள் வந்து கிறிஸ்டல் பீடை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போது மேலே இருக்கிறா போல் நீங்கள் பார்த்துட்டு அது கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சுகர் பீடு இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீடை விட்டுட்டு இப்போ நான் இந்த கிறிஸ்டல் பீடுக்குள்ளே மட்டுமே இந்த த்ரெட்டை வந்து நீடில் விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் கலர் கான்ட்ராஸ்ட் வந்து நீங்களுடைய ப்ளவுஸ் சாரீக்கு ஏற்றப்போல சூஸ் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த மெட்டீரியல் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தரேன். பாருங்கள், அதே போல் நீங்கள் வந்து யூஸ் பண்ண த்ரெட்டும் வந்து அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்றப்பல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், நீங்கள் சுகர் பீடு போட்டு பண்ணும் போது இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் சுகர் பீடே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கே வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ வந்து 80+ வீடியோ, நான் 80+ அதுக்கும் மேலே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சிம்பிளான டிசைன் தான் இது. நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் இது எல்லாமே ரெடி பண்ண வேண்டிய டிசைன். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த டிசைன்லாம் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நான் ரொட்டீனாக பகல் 1 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் 1 மணிக்கு என்னுடைய வீடியோவெலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்க, நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங், ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே வந்து மறுபடியும் ஒரே ஒரு ரெயின்போ ஷெல் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து மணியை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம அழகாக போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.